ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். மர்மமான மந்திரங்களும் அடர்ந்த காடுகளும் நிறைந்த ஒரு பூமி. ஒரு முறை அங்க சென்று விட்டா அவனால் திரும்புவது கடினம். இளம்பெண்கள் இங்கு ஆட்சி செய்யறாங்க. காமாக்கியாவை பற்றி இது போன்ற பல தகவலை நீங்க கேட்டிருக்கலாம். நீங்கள் சில சமயங்கள்ல மிகவும் பயந்திருக்கலாம். சில சமயங்கள்ல அந்த கதைகளை மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டிருக்கலாம். அங்கு நீங்க செல்ல நீங்கள் துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும். காமாக்கியா தேவி கோயில் இது பழமையான கோவில். காமாக்கியா தேவி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அசாமில் உள்ள குகை நிலையத்திலிருந்து அங்கு செல்ல நீங்கள் ஒரு மலைப்பாதையில பயணிக்க வேண்டும். கம்ருக் காமாக்கியாவின் தனித்துவமான மற்றும் ஒதுக்குப்புறமான சூழல் நிலவுகிறது. நல்ல மற்றும் தீய ஆவிகள் அந்த பாதைகளை சுற்றி திரிகிறது. ரகசிய சவப்பெட்டி அங்கே மறைக்க வைக்கப்பட்டுள்ளது. இது கதைகள் போல் தெரிந்தாலும் இதுதான் உண்மை. இந்து தெய்வ 100,000 கோயில்கள்ல ஒன்றாகும். இந்த கோயில் வளாகத்துக்குள்ள தசமகா வித்யா கோயிலும் உள்ளது. இங்கு மற்ற தெய்வங்களுக்கும் தனித்தனி கோயில்கள் உள்ளது. இந்த கோயில் இந்துக்களுக்கு, குறிப்பாக தந்திரிக பக்தர்களுக்கு ஒரு புனித யாத்திரை தலமாகும். காமாக்கியா கோயில்ல 4 அறைகள் உள்ளது. கருவறை மற்றும் 3 மண்டபங்கள். கருவறை ஒரு நிலத்தடி குகை. அது சிறியதாகவும் இருட்டாகவும் உள்ளது. அதை அடைய நீங்கள் ஒரு குறுகிய செங்குத்தான படிக்கட்டில் ஏற வேண்டும். உள்ளே சாய்வான கல் ஒன்று உள்ளது. அது ஒரு நீர்த்தேக்கம் போன்ற வடிவத்தில் உள்ளது. அதுல சுமார் 10 அங்குல ஆழமுள்ள ஒரு துளையை காணலாம். இந்த துளை எப்போதும் நிலத்தடி நீரிலிருந்து வெளிவரும் நீரால நிரம்பி இருக்கும். இந்த துளை காமாக்கியா தேவியாக வணங்கப்படுகிறது. மேலும் தேவியின் முதுகு என்று பிரபலமாக அறியப்படுகிறது. இது போன்ற நீர்த்தேக்கம் போன்ற கற்கள் காமாக்கியா கோயில் வளாகத்தில் உள்ள மற்ற கோயில்களிலும் காணலாம். அவ நிலத்தடி நீரிலிருந்து வரும் நீரால நிரப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்துல அம்புபச்சி மேளா திருவிழா நடக்கும். காமாக்கியா தேவியின் மாதவிடாய் காலத்தை கொண்டாடுகிறது. இந்த நேரத்துல இரும்பு ஆக்சைடின் விளைவால கருவறையிலிருந்து பாயும் நீர் சிவப்பாக மாறுகிறது. இதன் விளைவா அது மாதவிடாய் போல தோற்றமளிக்கிறது. பண்டைய காமரூப ராஜ்யத்தின் பர்மி வம்சத்தின் ஆட்சியின் போது 7ஆம் நூற்றாண்டின் சீன பயணி ஹியூன் சங்கின் எழுத்துக்களிலும் காமாக்கியா புறக்கணிக்கப்பட்டார். அக்காலத்துல காமாக்கியா தேசிய தெய்வமாக கருதப்பட்டார். 9ஆம் நூற்றாண்டுல மிலேஸ் வம்சத்தை சேர்ந்த பன்மன் வர்மதேவனின் தேஜ்பூர் கல்வெட்டுல காமாக்கியாவை பற்றிய முதல் குறிப்பு காணப்படுது. கிபி 8 முதல் 9ஆம் நூற்றாண்டுகள்ல இங்கு ஒரு பெரிய கோயில் இருந்ததை இந்த கல்வெட்டு நிரூபிக்கிறது. புராணத்தின்படி சுலைமான் கிரானியின் தளபதியான கலபகரால் இந்த கோயில் அழிக்கப்பட்டது. இருப்பினும் வரலாற்று சான்றுகள் காட்டுவது என்னவென்றால் அலாவுத்தீன் ஹோசேன் ஷா காமதா ராஜ்யத்தை தாக்கிய போது இந்த கோயில் அழிக்கப்பட்டது. கோச் வம்சத்தின் நிறுவனர் பிஸ்வசிங்கா இந்த இடிபாடுகளை கண்டுபிடித்தா கூறப்படுது. அவர்தான் இந்த கோயிலின் வழிபாட்டை மீண்டும் அறிமுகப்படுத்தினார். பண்டைய காலத்துல காமாக்கியா காசிகளுக்கான யாகம் செய்யும் இடமா இருந்தது. இன்றும் கூட பலியிடுதல் இங்குள்ள வழிபாட்டின் ஒரு பகுதியாகும். இங்குள்ள பல பக்தர்கள் ஆடுகளை பலியிடுகின்றனர். தேவிக்கு காளிகா புராணத்தின்படி காமாக்கியாவில் வழிபடுவது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும். சிவன் இளைய மனைவிய சக்தி காமாக்கியா என்று அழைக்கப்படுகிறார். அவருக்காக கட்டப்பட்டதான் இந்த கோயில். அதனால்தான் ஒருவன் அங்கு சென்றா திரும்புவது கடினம். அங்கு இளம்பெண்கள் இருக்கிறார்கள். அங்கு ஒரு ராஜ்யம் உருவாகி வருகிறது. இங்குள்ள துறவிகளின் ஆசாரம் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டும். மகான்கள் எப்படி தியானம் செய்கிறார்கள், அவர்கள் எப்படி தீட்சை பெறுகிறார்கள், எப்படி யாகங்கள் செய்யப்படுகிறது மற்றும் எப்படி யோனி பூஜை செய்யப்படுகிறது என்பதை நீங்க காண்பீங்க. கம்ரூப் மாவட்டத்தில் உள்ள காமாக்கியா கோயில் அசாமின் தலைநகரான குவாத்தியாவுக்கு அருகில் இருப்பதால மக்கள் கம்ரூப் மற்றும் காமாக்கியாவை ஒன்றாக இணைக்கிறாங்க. மக்கள் கம்ரூப் மற்றும் காமாக்கியா என்று சொல்லும்போது அவை உண்மையிலேயே 2 வெவ்வேறு சொற்கள். கம்ரூப் என்பது ஒரு இடத்தின் பெயர் மற்றும் காமாக்கியா ஒரு பிரபலமான புனித யாத்திரை தலம் அல்லது மக்கள் ஒன்றாக கம்ரூப் என்று அழைக்கும் கோயில். நம் காலை 6 மணிக்கு முன்பே குவாத்தியாவில் உள்ள ஹோட்டலில் இருந்து காமாக்கியா செல்லும் பேருந்துக்கு முன் காலை உணவு சாப்பிட்டு பேருந்துல ஏறினா 25 நிமிடங்கள்ல காமாக்கியாவை அடையலாம். முக்கியமாக இந்து புராணத்தின்படி தட்சன் மன்னன் மகாதேவனை அவனது விருப்பத்துக்கு எதிராக மணந்தான். அவனது மகள் சதி மகாதேவனால கொல்லப்பட்டார். பழிவாங்க தட்சன் மன்னன் பிரகஸ்பதி என்ற யாகத்தை ஏற்பாடு செய்தான். அந்த யாகத்துல சதி அல்லது மகாதேவன் யாரையும் அழைக்கவில்லை. மகாதேவன் தயக்கத்தை மீறி பாபா ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு சதி சென்றா. தன் கணவனின் அவமானத்தை தாங்க முடியாம சதி மகாதேவனை அவமானப்படுத்தி தன் உடலை துறக்கிறார். மகாதேவன் அதிர்ச்சி ஆகிறான். தட்சன் யாகம் பாழாகிறது. தேவி சதியின் சடலத்தை தோளில் சுமந்து செல்லப்படுவதால உலகளாவிய வெள்ளம் ஏற்படுகிறது. அவன் தனது அட்டுழியத்தை நிறுத்த நடனம் ஆட தொடங்குறான். மற்ற தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விஷ்ணு தேவன் தன் சுதர்சன சக்கரத்தால சதியின் சடலத்தை பலியிடுறார், வெட்டுறாரு. இதுல சதியின் உடல் பாகங்கள் இந்திய துணைக்கண்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் சிதறி விழுது. வங்கதேசத்திலும் 6 புனித சக்தி பீடங்கள் உள்ளது. காமாக்கியாவின் மாயஜால பூமி கதையில கேட்டு பரவசம் அடைஞ்சிருப்பீங்க. பெண்களால் ஆளப்படும் இந்த மாநிலத்தின் அழகிய பெண்கள் தங்கள் மாயஜால வித்தைகளை காம இன்பங்களுக்கு அடிபணிய செய்யறாங்க. அவர்கள் விரும்பினா யாரும் திரும்பி வர முடியாதான் என சில கூறுவார்கள். ஆனா அது உண்மையல்ல.